ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னை திருவல்லிக்கேணியில் கோயிலில் கன்றுக்குட்டியை பலியிடப் போவதாக தகவல் வெளியான நிலையில் அதை கோயில் நிர்வாக தலைவர் மறுத்துள்ளார். சின்னத்திரை நடிகை சந்தியா தனது சமூக வலைதள பக்கத்தில் திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் ராம்நகர் பகுதியில் உள்ள மாத்தவன் கோவிலில் கன்றுக்குட்டி பலியிடப்பட உள்ளதாகவும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கூறி வீடியோ வெளியிட்டார். இந்நிலையில் விலங்கு நல ஆர்வலர் சாய் விக்னேஷ் போலீசாருக்கு தகவல் கொடுத்த நிலையில் அவர்கள் கோயிலில் சுற்றிக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை மீட்டனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது. இவ்வளோ கிளியரா நாங்க சொல்றோம். அது மக்களுக்கு பிடிக்காது, கண்டிப்பா பிடிக்காது, சில மக்களுக்கு பிடிக்காது. பட் நாங்க ஏன் இது பிட்டர் ட்ரூத், இது உண்மை. நான் என்ன சொல்றேன், கும்பிடாதீங்க. அப்போ நீங்க அது ஸ்லாட்டர் பண்றீங்க, உங்களோட நம்பிக்கைக்காக இது பண்றீங்க. ஓகே, நான்வெஜ் சாப்பிடுறாங்க, லைஃப் ஸ்டாக். See, I'm not going into the whole vegetarian non-vegetarian stuff. இது முற்றிலும் நடக்குது, வருஷம் இது நடக்குது. அந்த நடக்குதுங்கிறத நான் சொல்லலை, அந்த ஊர் தலைவரும் அந்த கோயிலோட நிர்வாகி 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. அது ஏன் கண்ணு முன்னாடி சொன்னாங்க, அதை காவல்துறையினர் முன்னாடியும் சொன்னாங்க. அதனால இது ஒரு முற்றிலுமே இது உண்மைதான். இவங்க இந்த வருஷம் அந்த எருமை கண்ணுக்குட்டியை வெட்டுறாங்கங்கிறது. அதனால காவல்துறை இவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதனையடுத்து கோயில் நிர்வாக தலைவரும் ஊர் தலைவருமான பாபுவை போலீசார் விசாரித்த நிலையில் அந்த புகாரை அவர் முற்றிலும் நிராகரித்துள்ளார். இது பொய்யான தகவல். இது ஆடை நாங்கள் வளர்க்குறது தான் கொடுத்துக்கிறோம். வெட்டுறதுக்கோ அதுக்கு பலி கொடுக்கறதுக்கோ நாங்கள் ஏற்றுக்கலாது. அதை இன்ஸ்பெக்டர் கிட்டே சொன்னார், இல்லை சார் இதெல்லாம் பொய்யான நியூஸ், இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்கள எதோ சொன்னாங்க. அவங்ககிட்ட நான் IAS IPS எல்லாம் லைனில் எங்கிட்ட பேசினாங்க. பண்ண மாட்டேன் சார், நீங்களே பார்த்துங்க உள்ள அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு சிறப்பாக நடைபெற மதுரையில் பழமை வாய்ந்த தூய மரியன்னை தேவாலயத்தில் நடந்த சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த். அவர் மதுரையிலேயே முகாமிட்டு இறுதிக்கட்ட பணிகளை ஆய்வு செய்து வரும் நிலையில் தூய மரியன்னை தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டு அங்கு வந்தவர்களை மாநாட்டிற்கு வருகை தரும்படி அழைப்பு விடுத்தார். மாமல்லபுரத்தில் பல்லவர் காலத்தில் கடலில் மூழ்கிய ஒரு கோயிலின் தடயங்கள் மற்றும் கட்டுமானங்கள் கிடைத்துள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் கடந்த 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கருங்கல்லினால் 7 கோயில்கள் வடிவமைக்கப்பட்டதாகவும் அதில் 6 கோயில்கள் கடலில் மூழ்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து 5 பேர் கொண்ட தொல்லியல் துறை கடல் ஆராய்ச்சி பிரிவினர் கடற்கரை கோயிலுக்கு அருகில் 1 கிலோமீட்டர் தூரம் வரை படகில் சென்று ஆராய்ச்சி நடத்தினர். அப்போது நவீன தானியங்கி கருவியை 6 மீட்டர் ஆழத்தில் மூழ்கச் செய்து ஆராய்ச்சி நடத்தியதில் கடலில் மூழ்கிய ஒரு கோயிலின் தடயங்களும் கருங்கல் கட்டுமானங்களும் கண்டறியப்பட்டது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.